லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. காங்கிரஸ் கட்சி வசமிருக்கும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த முறை திமுகவுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதே அக்கட்சி நிர்வாகிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் எழில். தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் முதல் தொகுதியாக பார்க்கப்படுவது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி. ஆந்திர எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் ஜெயக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது திமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியாக இருந்த இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி கடந்த 2009ஆம் ஆண்டு மறு சீரமைப்பு செய்யப்பட்டது. தற்போது கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, அதே போல மாதவரம், ஆவடி, திருவள்ளூர், பூந்தமல்லி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த திருவள்ளூர் தொகுதி 2009இல் புதிதாக உருவாக்கப்பட்டது. அப்போது அதிமுக சார்பில் வேணுகோபால் களம் கண்டு அவர் வெற்றி பெற்றார். அதன் பின்பு 2014இல் அதே வேணுகோபால் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு திமுக கூட்டணி சார்பில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயக்குமார் களம் கண்டார். அவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்டு அதிமுக வேட்பாளரான வேணுகோபாலை விட 3,56,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்த நிலையில் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் 2021இல் சட்டமன்ற தேர்தல் வந்தது. அதில் 10 தொகுதிகள், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகள் இருக்கிறது. அந்த 10 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியிருக்கிறது. பொன்னேரியில் காங்கிரஸ் தொகுதி, அதே போல மற்ற 9 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது. இந்த நிலையில்தான் இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே 2009, 2014இல் இந்த திமுகவின் பலம் குறைந்திருந்த நிலையில் தற்போது அது பலம் அதிகரித்து இருப்பதாகவும் இந்த முறை திமுகவுக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் எழில். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.